ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनदारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रजायिने ज्ञानी भाष्यदेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण। श्री प्रभुपाद की பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா பிரபு, ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஸோ இங்கே எங்கே இருக்காங்க? மான்ட்ரியலில் இருக்கார் இல்லையா பிரபு? மான்ட்ரியலில் இருக்கார். அந்த மான்ட்ரியல் டெம்பிளில் வந்து இப்போ தொடங்கியிருக்க புதுசு. இப்போ வந்து ஜனார்தன் பிரபு அவர் தான் வந்து இந்த டெம்பிளை பார்த்துக்கிறார். அவர் பிஹெச்டி சைமல்டேனியஸாக பண்ணுறாரு இல்லையா, பேரலாக பிஹெச்டி பண்ணுறாரு. அவர் எஜுகேஷனுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால் டெம்பிளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, டெம்பிளோட ஆக்டிவிட்டிலாம் கொஞ்சம் அடி வாங்குது. அதனால் டெம்பிள் கமாண்டரை நியமிக்க சொல்கிறாங்க பிரபுபாதர். ஓகே, ஸோ பிரபுபாதருக்கு கிளாஸ் எடுக்கும்போது ஹிமாவதி மாதாஜியும் ருக்மிணி மாதாஜியும் கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அதை ஆன்சர் பண்ணார். இதான் ஆப்ஷன் பார்த்தோம். ஓகே, லாஸ்ட்டாக பிரபுபாதர் என்ன சொன்னார்னா, வாணி சேவை வாப்பு சேவையில் வந்து வாணி சேவை தான் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது குருவுடைய சொற்களை வந்து கேட்டு நடக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் தவிர வாப்பு சேவை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் நல்லது தான், பட் அதை விட முக்கியமானது வந்து வாணி சேவை அப்படின்னு சொல்லி. வாப்பு சேவைனா ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து இந்த உடலுக்கு வந்து சேவை பண்ணுறது தான் வாப்பு சேவை. வாணி சேவைங்கிறது அவருடைய என்ன சொன்னாலும் அதை பின்பற்றுறது வாணி சேவை. ஸோ அதனால் எப்போனா உங்களுக்கு ஆன்மீக குருவை பிரிஞ்சிருக்க மாதிரி நினைப்பு வருதோ அப்போ அவருடைய சொற்களை நினச்சிக்கணும். அவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நினச்சிக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த பிரிவு தவிர வராது. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அவரோட இருக்க மாதிரியே தோணும். நம்ம எப்படி எல்லாம் சங்கம் கொள்கிறோம்னா வைப்ரேஷன் மூலமாக தான் சங்கம் கொள்கிறோம். ஓகே, அதனால் வைப்ரேஷன் இருந்தால் போதும், நமக்கு அந்த பிரிவு தவிர இருக்காது. ஸோ அதுதான் ரியல் அசோசியேஷன். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சப்த அனாவிருத்தி பை சவுண்டு. ஓகே, கிருஷ்ணரை வந்து சவுண்டு மூலமாக டச் பண்ண முடியும். அதான் ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சவுண்டு மூலமாக என்ன பண்ண முடியும்? நம்ம டச் பண்ண முடியும். ஓகே, அதனால் இந்த சவுண்ட் வைப்ரேஷனுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்போ வந்து பிரிவுங்கிறதே இருக்காது. ஸோ கிருஷ்ணர் வந்து இந்த உலகத்தை விட்டு போனோடனே அர்ஜுனருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும், பாண்டவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அர்ஜுனன் வரும்போது அப்படி அந்த துவாரகையிலேருந்து வருவார், இந்த ராணிகளை கூட காப்பாற்ற முடியாது அவரால். அப்போ அவர் வந்து கிருஷ்ணர் போர்க்களத்தில் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நினச்சிப்பார். பகவத்கீதை பேசினார் இல்லையா, அந்த வாசகங்கள்லாம் நினச்சோடனே அர்ஜுனருக்கு அந்த சோகத்துலேருந்து விடுதலை கிடைச்சிடும். ஓகே, ஸோ ருக்மிணி மாதாஜி ஓகே எனக்கு புரிஞ்சிச்சுன்றாங்க. ஓகே, அப்போ இன்னொரு மாதாஜி கேட்குறாங்க, நீங்கள் எப்பயுமே எங்களுடைய அப்பாவாக தான் இருப்பீங்களா? எட்டர்னலி எப்பயுமே நீங்கள் தான் இருப்பீங்க, இறந்த பிறகு நீங்கள் தான் அப்பாவான்னு சொல்லி கேட்குறாங்க. எங்களுடைய குரு எப்பயுமே நீங்களான்னு கேட்குறாங்க. பிரபுபாதர் சிரிச்சுக்கிட்டே சொல்லார், ஐ திங்க் ஸோ அப்படின்றார். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னால் 1000 அர்த்தம் இருக்குது. ஓகே, ஐ திங்க் ஸோ, நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்றார். எப்பயுமே நான் அவங்களுடைய அப்பா குரு தான்ன்றார். அதில் ஒரு வாசகம் இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ரீ குரு சரணபத்மா அந்த பாட்டில் வந்து அந்த வாசகம் வரும், சக்ஷுதா திலோஜே ஜன்மே ஜன்மே பிரபோஷே திவ்யஞான் ஹிருதய பிரகாசிதோ. அதை ரெஃபர் பண்ணுறாங்க, சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னுடைய கண்களை வந்து குரு திறந்து வச்சார்,
அவருடைய அப்பா என்னுடைய குரு, பரவிதோறும் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னான். ஓகே, ஸோ அதனால் இந்த மாதிரி இருக்கும்போது பிரபாருக்கு ஒரு கவலை அந்த மாண்ட்ரியல் டெம்பிளில். ஏன்னா அந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் படிக்கிறாரு, எல்லாம் இருக்கிறாங்க, அப்படியே அவங்க குக் பண்ணுறதுக்கு ஆஃபர் பண்ணுறதுக்கு இதுக்கு தான் காசு கரெக்டாக இருக்குது. எலக்ட்ரிசிட்டி பில்லு, மெயின்டெனன்ஸு, வாடகை, இதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி ப்ரீச்செல்லாம் எதுவும் பண்ண முடியல அவங்களால. ஒருத்தர் வந்து ஜாப்லாம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இல்லை. இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃபேக்ட்ரி இந்த மாதிரி உக்ரகரமாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம குரு மகாராஜா வந்து அங்கே கொஞ்சம் கஷ்டமான ஜாப் தான் இருந்தாங்க இல்லையா, மாண்ட்ரியல் டெம்பிளில் இருக்கும்போது. ஸ்லாட்டர் ஹவுஸ். மீட்டிங் சார், நான்வெஜ் ஹோட்டலில் க்ளீன் பண்ணுற ஒர்க்கு. உக்ரகர்மா. கிருஷ்ணாவுக்கு யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த டெம்பிளை வந்து இது பண்ணுவோம். இந்த டெம்பிள் வந்து இப்போ டெம்பரரியாக இடத்துல இருக்குது. ஒருத்தர் வேலை பார்க்குறது ப்ரிப்பேர் சொல்கிறாங்கன்னா உக்ரகர்மான்றார். உக்ரகர்மானா இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் போய் வேலை பார்க்குறாங்களா, அதெல்லாம் உக்ரகர்மா. உக்ரகர்மானா நமக்கு தேவையான ஊதியம் போதும் அப்படின்னு நினச்சி வேலை பார்க்கறது கிடையாது. எவ்வளோ கொடுத்தாலும் ஓகே, வேலை பார்த்துட்டே இருக்குது. 12 மணி நேரம் 14 மணி நேரம். இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே உக்ரகர்மா தான். ஸோ நந்தகிஷோர் பிரபுக்கு சொல்கிறான், இந்த மாதிரி நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறேன், ஒரு பையன் மீன்ஸ் அந்த எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் தேவை இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்க்குறேன்றார். இந்த மாதிரியா இல்லை அவங்க பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு வேலை பரவாயில்ல, எந்த வேலையும் இல்லாமல் இந்த வேலை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த டெம்பிளில். நல்லா அவர் அனலைஸ் பண்ணுறாரு. 2 பாத் இருக்குது கிருஷ்ண கான்சியஸ் கிருஷ்ணோடரில். ஒன்று வந்து ரெனவுன்ஸ் பண்ணுறது, ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ரெனவுன்ஸ் பண்ணுறது. ஓகே, இல்லை 2 பேர் என்ன பண்ணுறது, ரெனவுன்ஸ் பண்ணிவிட்டு காட்டுக்கு போயிட்டு பழங்களை பறித்து சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்காது. ஓகே, இன்னொன்று ஹானஸ்ட்டாக வேலை பார்க்குறது. கிருஷ்ணா ஃப்ரெண்டு அர்ஜுனா இருந்தார் இல்லையா, அவர் போக்குறதுல அவருடைய பெரிய வீரத்தை காட்டி இது பண்ணார். அந்த மாதிரி ஹானஸ்ட்டாக வேலை பார்க்குறது 2மே நல்லது தான். ஓகே, இது யார் எந்த பார்த்து எடுக்கணும்னு அந்த டிசைபிளை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணணும். அது குரு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, சுகதேவி கோஸ்வாமி மாதிரி பார்த்து எடுத்தாங்கன்னா அவங்க ஹிப்பியாகவே இருப்பாங்க. பெரிய பெரிய சென்டர் வேணும், பிரசாதம்லாம் புக் பண்ணால் அதுக்கு காசு வேணும்ல, அப்போ ரெஸ்பான்சிபிள் ஜாப் இருந்தாலும் முடியும். ஓகே, அப்போ என்ன உக்ரகர்மாவில் இது பண்ணும் இல்லையா. அப்போ உக்ரகர்மாவில் ஈடுபட்டாங்கன்னா யார் ப்ரீச் பண்ணுவாங்க? 10 பேர் இருக்காங்க டெம்பிளில், 10 பேர் வேலைக்கு போயிட்டாங்கன்னா யார் ப்ரீச் பண்ணுவாங்க? சரி, டெம்பிள் காசு வரும், பட் யார் ப்ரீச் பண்ணுவாங்க? இது வந்து புரியாத புதிர் இப்போதைக்கு மாண்ட்ரியல் டெம்பிளில். ஸோ அதனால் நான் என்ன சுச்சுவேஷன்னா, பிரபாதர் வந்து பிராமணிக்கல் இனிஷியேஷன் ஸ்டாப் பண்ணிடணும், இல்லைன்னா பிராமணை வெளியே ஒர்க் பண்ண போகும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். பிராமண இனிஷியேஷன் வாங்கிட்டா அப்போ ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஒன்று பிராமண இனிஷியேஷன் ஸ்டாப் பண்ணிடணும் மாண்ட்ரியல் டெம்பிளில், இல்லைன்னா அவங்க ஒர்க் பண்ண போகணும், வெளியே போகிறதுக்கு நான் அலோவ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, சரி, ஏதாவது நம்ம பிஸ்னஸ் போனால் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிரபாதர் யோசிக்கிறார். ஸோ மாண்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க, கனடாலேயே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. வராங்க, ஒரு பாட்டு போகிறாங்க, சும்மா அப்படி தேனா பிக் கமிட்மெண்ட் கிடையாது அவங்ககிட்ட இருந்து. நிறைய பேர் சண்டே பிச்சை வந்து சாப்பிட்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தர் வர்றார், அவர் பேர் கோபால் கிருஷ்ணா. ஓகே, அவர் பெரிய மகாராஜா பின்னால். ஓகே, கோபால் கண்ணாங்கிறது ஒருத்தர் வர்றார். இவர் வந்து பெரிய பிஸ்னஸ் MBAல பெருசாக படிச்சுட்டு மெக்கில் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்திருக்காரு. நம்ம ஆர்த்தடாக்ஸ் ஹிந்து ஃபேமிலியிலேருந்து வர்றார். ஓகே, ஆனால் அவர் கொஞ்சம் இங்கே வந்து கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் பழகிடுவார் இனிஷியலாக, அப்புறம் எல்லாம் விட்டுருப்பார். ஓகே, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து சீரியஸாக அவருக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாரு, டெய்லி அந்த கோயிலுக்கு வர்றார், இஸ்கான் கோயிலுக்கு வர்றார். ஓகே, உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த கெட்ட பழக்கம் சொன்னேன் இல்லையா,
மாமிச உணவு சாப்பிட்றது, ஸ்மோக் பண்ணுறது, இது 2 தான் பழகினார் அவர். அது 2 விட்டுட்டார், உடனே விட்டுட்டார். ஓகே, அங்கே வந்து கற்றுக்கிட்டார், அப்புறம் விட்டுட்டார். ஓகே, ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பிரபுபாதர் வர்றாருன்னு சொன்னால் கோபால் என்ன பண்ணுறாரு, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஓகே, அப்போ வந்து நீங்கள் பிரபுபாதருடைய அப்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ், நிறைய சர்வீஸ் பண்ணுறாரு. இந்த பிரபுபாத் இன்வால்வ் பண்ண சர்வீஸ் தான் ஃபஸ்ட்டு. பிரபுபாத் இருக்கிற ரூமெல்லாம் துடைக்கிறாரு, க்ளீன் பண்ணுறாரு. பிரபுபாதுக்கு அந்த கோபால் பார்த்தா பிடிச்சிருக்கு. ஓகே, ஆனால் அந்த கோபாலை யாருமே இந்த மாதிரி பார்த்ததில்ல. ஏன்னா கோபால் வந்து அவர் ஃப்ரெண்டு முகர்ஜின்னு ஒருத்தர் வருவார் எப்பயுமே. அவர் வந்து கல்கட்டாலேருந்து வர்றார் முகர்ஜி. ஓகே, அவரும் கோபால் தான் ஒன்றும் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லெக்சர், பிரபுபாத் லெக்சர். முகர்ஜி சொல்கிறாரு, அவருக்கு ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது, ஆன்மீக அறிவு இருக்குது. அப்போ கோபாலுக்கு எதுவுமே தெரியாது, ஆன்மீக அறிவே கிடையாது. எனக்கு கொஞ்சம் ஆன்மீக அறிவு இருக்குது, நான் நிறைய சாதுவோட கால்களை தொட்டிருக்கேன், ஆனால் பிரபுபாத் காலம் தொடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற. இந்த பிரபுபாதுடைய செயின்ட் மாதிரி நான் யாரும் பார்த்ததில்லைன்றது அந்த முகர்ஜி சொல்கிறார் கோபால். கோபால் வந்து இதை வந்து ரொம்ப சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணார். ஓகே, இவர் வந்து மிகப்பெரிய சாதுன்னு சொல்லி கோபால் கிருஷ்ணனுடைய மனசில் பதிஞ்சு, கோபால் கண்ணோட மனசில் பதிஞ்சு. ஓகே, ஸோ அவர் இப்போவே லெக்சர் கூட அப்போ எல்லா லெக்சர் அட்டன் ஆரம்பிச்சார். டெம்பிள் டிவோட்டிஸ் இருப்பாங்கல்ல, அவங்க காலையில் லெக்சர் அட்டன் பண்ணுவாங்க, இல்லாமல் அவங்க கூட இவர் வந்துடுவார். அப்புறம் வெளியே வேலைக்கு போயிடுவார், திருப்பி நைட் வருவார். இந்த மாதிரி மார்னிங் நைட் எல்லாம் இவர் டெம்பிளில் ஸ்டே பண்ணல, அவ்வளோதான். வேலை பார்க்குறாரு. பட் ஃபுல்லாக நல்லா அசோசியேஷன் பிரபுபாதனுடையும் டிவோட்டிஸோடையும் இந்த மாதிரி அவர் இனிஷியலாக இருந்தார். ஓகே, ஸோ ஒரே இந்தியன் அவர் மட்டும் தான் கீர்த்தன் லெக்சர் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுவோம். மற்ற எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். மாண்டல் டெம்பிள் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். ஓகே, கடைசி நைட்டு வரையும் ஹாட் மில்க் குடிச்சிட்டு தூங்க போவாங்கள்ல, 9:30 வரையும் உட்காந்துட்டு மில்க்கை குடிச்சிட்டு கிளம்புவார் வீட்டுக்கு. அவங்க தூங்க போயிடுவாங்க. இவர் மில்க் சாப்பிட்டு அப்போல்லாம் வந்து கரெக்டாக ஹாட் மில்க் எல்லாம் சாப்பிடுவாங்க. தூங்க முன்னெல்லாம் ஹாட் மில்க் சாப்பிட்டா படுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதனால் அந்த கோபாலுக்கு வந்து அந்த சேம் ஏஜாக இருந்ததில்ல, அதனால் அவர் வந்து நல்லா பிக்கப் பண்ணிட்டார் கோபால். ஏன்னா அந்த ஏஜ் தான் எல்லாருமே, இவரும் எல்லாம் ஒரே ஏஜ் தான், நல்லா க்ளோஸாக பழகி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பிரபுபாத் கேட்குறாரு, கோபாலை வந்து கேட்குறாரு, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் சொல்லுங்கன்றார். நீ நல்லா கிருஷ்ண கான்சியஸ் எடுத்துக்கோன்னு சொல்லி அவரை கோபால் கண்ணாவை என்கரேஜ் பண்ணுறார். இந்த கோபால் கண்ணா தான் பின்னால் கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மகாராஜ், கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி தானே மகாராஜ் அப்படின்னு சொல்லி வருவாங்க இல்லையா. அவர் வந்து மிகப்பெரிய குருவாக இருக்கிறாரு. இப்போ தான் ரீசெண்டாக அவர் வந்து டிஸப்பேர் ஆனாங்க. டெல்லியில் பார்த்தீங்கன்னா அவர் ஏகப்பட்ட டெம்பிள்ஸ் வந்து நிறுவிட்டாங்க. ஓகே, புக் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவர் சூப்பராக என்ன பண்ணுறாரு, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சார். ஓகே, புக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுல பெரிய பகவத்கீதா வந்து டெல்லியில் ஓப்பன் பண்ணாங்களா, மோடி ஓப்பன் பண்ணாங்களா, இது கோபால் கிருஷ்ண கோஸ்வாமி மேலே பண்ணது தான். ஒரு நாள் கோபால் வந்து பிரபுபாதோட நைட் உட்காந்துருக்கார். ஓகே, டிஸ்கஸ் பண்ணுறாரு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு. $150 தான், $150 தான் டெம்பிள் எக்ஸ்பென்ஸ். பிரபுபாதர் சொல்லி எல்லாம் டிவோட்டிஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அந்த $150 கொடுக்குறதுக்கே. பிரபுபாதர் வந்து கோபாலை கேட்குறாரு, கோபால் நீ என்ன நினைக்கிறா, இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி கேட்குறாரு. அப்போ வந்து கோபால் என்ன நினைச்சாரா, நம்ம ஏதோ சொல்லுவாங்க போல், கான்ட்ரிபியூட் பண்ண ஏதாவது பணம் கொடுக்க சொல்லுவாங்கன்ட்டு கோபால் என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியலேன்ட்டுவார், எனக்கு சொல்யூஷனே இல்லைன்ட்டுவார். ஓகே, ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ். ஓகே, இவரும் இவர் ஜார்ஜ் ஹாரிசனும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் கிருஷ்ணா புக்குக்கு அப்புறம் நிறைய அமௌண்ட் கொடுப்பாங்க ஜார்ஜ் ஹாரிசன். ஓகே, இனிஷியலாக அவங்களுக்கு தெரியாது, வேலைக்கு தெரியாது. ஸோ பிரபுபாதர் வந்து அப்போ நியர்பை கிறிஸ்டியன் ஸ்கூலில் லெக்சர் பண்ணுறாரு. கோபாலும் அவர் ஃப்ரெண்டு முகர்ஜி சொன்னல அவர் வர்றாங்க. எங்கெங்கே பிரபுபாதர் லெக்சர் கூட வந்துடுவாங்க, லெக்சர் கொடுக்குறாங்க அங்கே வந்துடுறாங்க. ஓகே, கீர்த்தன் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சர்ச் ஸ்கூலில், அந்த சர்ச் ஸ்கூலில் பிரபுபாதர் கிருஷ்ணா பற்றி பேசுகிறார். கீர்த்தன் போய் முடிஞ்சிருச்சு, லெக்சர் முடிஞ்சிருச்சு. பிரபுபாதர் கேட்குற யார் கொஸ்டின் இருக்கான்னு கேட்குறாரு. இந்த முகர்ஜியை வந்து ரைஸ் பண்ணுறாரு, எனக்கு கொஸ்டின் இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறார். எல்லாம் டிவோட்டிஸ் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாம் அந்த சர்ச்சில் உள்ளவங்க ப்ரீஸ்ட் எல்லாம் பார்க்குறாங்க. திடீர்னு அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்சல்ட்டிங்காக கத்த ஆரம்பிச்சிட்டார், அவமானப்படுத்துகிறார் பிரபுபாதர். என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து கிருஷ்ணா தான் முழுவர் கடவுள்ன்றது உண்மை கிடையாது. ஓகே, எல்லா கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய அவங்களாம் உட்காந்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசக்கூடாது, சர்ச்சில் வந்து இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. ஏன் கிருஷ்ணா தான் சுப்ரீம் நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் அவர்கிட்ட நம்ம ஏன் சண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் பேசவே இல்லை, அமைதியாக இருந்துட்டார் பிரபுபாதர். ஓகே, அந்த அங்கே உள்ள டிவோட்டிஸ்லாம் பயங்கர கோவம் முகர்ஜி மேலே. அவங்க அப்படியே பிரபுபாதர் எதுவுமே பேசல பிரபுபாதர். ஓகே, பிரபுபாதர் இன்னொருத்தரை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கான்னு சொல்லி அப்படி திசை திருப்பிட்டார்.
அப்படி அந்த அன்பிளசன்ட் ஈவெண்ட்டாக இருக்குல்ல, சில சமயம் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு மாதிரி இந்த என்வரன்மெண்ட்டே கெட்டுரும் தெரியுமா, அதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க. இந்த டிவோட்டியை தான் பிரபுபாத் என்ன சொல்லுவார்னா, இவர் எனக்கு முந்தின பிறவியில் எதிரியாக இருந்திருக்கிறாரு ஏதோ ஒரு இதில், அதனால் அது பழி வாங்கிறதுக்காக இப்போ வந்திருக்காருன்னு சொல்லி பிரபுபாத் சொல்லுவார். அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ணன்கிட்ட இவருக்கு கிஃப்ட்டு கொடுங்க, பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லி அனுப்புவார். அப்புறம் இன்னொரு நாள் கூட்டு வந்து அவர் கூட்டுவாங்க அடிக்கடின்னுவார். அதுக்கப்புறம் அவர் எதுவும் பேச மாட்டார். அவருக்கு அந்த வேகத்தில் அவர் அது முந்தின பிறவிலேருந்து வந்ததுன்னு சொல்லி பிரபுபாத் சொல்கிறார். இந்த மாதிரி அவருக்கு முந்தின பிறவி எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு செயின்ட்டு நார்தன் மாதிரி. ஓகே, அதனால் அவருக்கு திரிகாலங்கான்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அவருக்கு எல்லாமே அவருக்கு தெரியுது. முந்தின பிறவிலேருந்து வந்த இது அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியுது. ஓகே, அதுவும் அமைதியாக இருந்துடுறார் பிரபுபாத். நார்மலாக பார்த்தீங்கன்னா பிரபுபாத் பூந்து விளையாண்டுறாரு. ஆனால் கரெக்டாக கண்டுபிடிச்சார் இவர் அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பிரபுபாத் சொல்கிறார், முகர்ஜியை கூட்டுவாங்கன்னு சொல்கிறார். ஓகே, அப்புறம் கோபால் சொல்கிறார், முகர்ஜி ரொம்ப என்வியஸாக இருக்கான், அவங்களை குற்றம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டுற மாட்டேன்னு சொல்ல. இல்லை அதெல்லாம் கூட்டு வாங்கிட்டார். நான் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் ஏதோ நான் பண்ணியிருக்கேன், அதனால் அவர் நீ பழி வாங்கிட்டாரு, பரவாயில்ல நீங்கள் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பிரபுபாத். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்படி நிறையா கொஞ்சம் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பிரபுபாதுடைய இந்த மூவ்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நிறைய பேருக்கு இல்லை, பட் ஆனால் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, சீரியஸாக ஆரம்பிச்சிட்டாங்க. பிரபுபாத் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இந்தியனுடைய கல்ச்சர் முழுவதுமாக வீழ்ந்துருச்சு. இந்த அமெரிக்கன் பின்னாலேயும் இந்த வெஸ்டர்ன் மேற்கத்திய நாடுகள் பின்னாலேயும் போனதுனால இந்திய கலாச்சாரம் சுத்தமாக கெட்டே போச்சு. இதெல்லாம் பாருங்கள் எப்படி சாப்பிடுவோம், கையால் சாப்பிட்றதே கேவலம்னு நினைக்கிறாங்க. கையால் சாப்பிட்றதே கேவலம், ஸ்பூனில் தான் சாப்பிடணும். சத்தம் போட்டு சாப்பிடக்கூடாது. லேசாக உறிஞ்சிலாம் நக்கிறது, நக்கிலாம் சாப்பிடவே கூடாது. உறிஞ்சி சத்தம் வந்தது அவ்வளோதான். கடமடை கடிக்கிறதுக்கெலாம் நிறைய இருந்தால் அது கடிக்கக்கூடாது. சத்தமே வராமல் ஸ்பூன் எடுத்து டக் ஸ்பூன் சத்தம் கேட்கலாம். நம்ம நக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கேவலம். ஓகே, இந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் பண்ணிக்காங்க, சக்கடு ஃபுட்டு, சூயிங்கு, லீக்கிங் எவ்வளோ இருக்குது, எல்லாமே உறிஞ்சுறது, நக்கிறது, இந்த மாதிரி நிறைய விதமான உணவுகள் இருக்குது. 4 விதமான உணவுகள் படைக்கிறாங்க. அதெல்லாம் சாப்பிட சொல்லி குருமாரான்னு சொல்கிறாங்க இல்லையா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்தியன் கல்ச்சர் சுத்தமாக செத்தே போச்சு அயல்நாடுலாம். ஏன்னா அந்த அயல்நாடுக்காரங்க நம்ம இந்தியா இது பண்ணாங்க. முகலாயர்கள் முதல்ல இந்தியாவை வென்று அடிமைப்படுத்தினாங்க. அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப நாள் அடிமைப்படுத்தினோடனே இந்தியன்ஸுக்கு மறந்தே போச்சு அவங்க கல்ச்சர். அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஓகே, ஆனாலும் இந்த உலகத்தில் எங்கேயாவது கொஞ்சம் நாகரிகம் ஒட்டி இருக்குன்னா அது இந்தியாவில் தான் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே இருக்கிற அந்த லீடர்ஸுக்கு தெரியல, ஆனால் ஏதாவது நாகரிகம் எங்கேயாவது ஒட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இந்தியாவில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாடர்ன் டே இந்தியன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா இது டெட் எலிஃபென்ட், இறந்த யானைக்கு இது பண்ணுறாங்க. யானை இருந்தாலும் நல்லது தான், நிறைய வேல்யூ தான், இறந்தாலும் நல்ல வேல்யூ தான். அதனால் இந்த இந்தியன் நாகரிகம் எப்பயுமே வேல்யூ தான் அப்படின்றாரு. ஆனால் அவருக்கு என்ன ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா, இந்த மாதிரி அயல்நாட்டுக்கு பேசிக்கான ஒரு வாழ்க்கை கூட வராமல் ரொம்ப சீப்பான வாழ்க்கை வாழ்றாங்க. அவங்கள அந்த அயல்நாட்டுக்கு வர இந்தியன்ஸ் இங்கேருந்து பார்க்கும்போது போயிட்டு வாப்பா, யூஎஸ் போறியா, போயிட்டு வாமா, நல்லா பார்த்து இருமா. இங்கேருந்து வரவங்களை எப்படி சொல்கிறாங்கன்னா பிரபுபாதர் புதிய காக்கைக்கு ஒப்பிடுறாரு. பழைய காக்கைனா என்ன பண்ணும், ஏற்கனவே குப்பை நல்லா கிளறி அதுக்கு வெத்துடும் இல்லையா. புதுசாக காக்கை வந்தாலும் நிறைய குப்பை இங்கே இருக்குது, இதை கிளறலாம்னு சொல்லி வரலாம். அந்த மாதிரி இந்தியன்ஸை சொல்கிறாரு. அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த குப்பையெல்லாம் பார்த்து. இங்கே புதுசாக நிறைய குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த காக்கை புதுசு இந்த இடத்துக்கு. அந்த மாதிரி இந்தியன்ஸ் அந்த கல்ச்சருக்கு புதுசுனால நிறைய அவங்க எப்படி இன்பங்களை அனுபவிக்கலாம்னு சொல்லி போகிறாங்க யூஎஸ்க்கு இந்த மாதிரி. ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு அது வெறுப்பு வந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்டன் நோக்கி வராங்க, யோகாவை நோக்கி போகிறாங்க. ஆனால் இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தீவிரமாக எப்படி புலங்களை நல்லா பணத்தை சேர்க்கலாம், புலங்களை அனுபவிக்கலாம்னு சொல்லி இந்த மாதிரி புதிய காக்கை மாதிரி என்ன பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் இங்கே உருவகிக்கிறார். ஸோ இப்போ ஜனார்தன் பிரபுக்கு என்னென்னா, இது எப்படி கிருஷ்ணவர்தன் மான்ட்ரியலில் இருக்கிற சர்ச்சு, கத்தோலிக்ஸ், ஃப்ரெஞ்ச் கனடியன் கத்தோலிக் ஃபேமிலி, இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு போகலான்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஏன்னா ஜனார்தனே பார்த்தீங்கன்னா இஸ் பேசிக்கலி ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஒரு கிறிஸ்டியன் தான், கத்தோலிக். ஓகே, அதனால் அது எப்படி அங்கே கொண்டு போகலான்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ
பிரபுபாதர்கிட்ட சொல்கிறாரு, நம்ம அந்த பைபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார், ஆனால் அது நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உனக்கு அதை படித்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போதைக்கு. இப்போ கிருஷ்ண கான்சியஸ் நல்லா தெளிவாக படிக்கணும். இது கிருஷ்ண உணர்வு எப்படி எல்லாருக்கும் அப்ளிகபிள்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் போதும். ஓகே, கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துயிசம், இஸ்லாம் எல்லா ரிலீஜனுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கடவுளை பற்றி ஐடியா இருக்குது இல்லையா? ஆனால் அந்த கிருஷ்ண உணர்வில் இந்த கடவுள் மேலே எப்படி அன்பு செலுத்துறது சொல்லி தந்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் பேசுங்கன்றார். ஓகே, ஏன்னா கிருஷ்ண கான்சியஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடி. மற்ற ரிலீஜன் மதங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவாங்க கிருஷ்ணரை பற்றி, கடவுளை பற்றி. ஆனால் கிருஷ்ண கான்சியஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேட் ரிலீஜன் மாதிரி சொல்கிறார் பிரபுபாதர். ஓகே, அதனால் பகவத்கீதை, ஸ்ரீமத் பகவத்தை மையமாக வச்சு நீங்கள் ப்ரீச் பண்ணுங்க அப்படின்னு ஜனார்தன பிரபுபாதர் வந்து வலியுறுத்துறார். ஓகே, ஸோ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, சிவானந்த பிரபு, நந்தகிஷோர் பிரபு என்ன பண்ணுறாங்க, இந்தியன் கிறிஸ்டியனை வந்து பிரபுபாதர் அப்பார்ட்மெண்ட் கூட்டு வராங்க. ஓகே, அப்போ பிரபுபாதருக்கு பண்ணுறாரு, எப்படி ப்ரீச் பண்ணணும் கிறிஸ்டியன்ட்ட சொல்லி இது பண்ணி காட்டுறாரு. ஓகே, ஸோ நாங்கள் வந்து நீங்கள் ரிலீஜன் மாறுங்க, மதங்கள் மாறுங்கன்னு நாங்கள் சொல்லலை. உண்மையான ரிலீஜனாக என்னென்னா எவ்வளோ தூரம் அவங்க கடவுளை நேசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு ரிலீஜன், ஒரு மதம் வந்து கடவுளை நேசிக்க கற்றுக் கொடுத்தா அது உண்மையான ரிலீஜன் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன், ஹிந்து, ஜூ, முஸ்லீம் இவங்க எல்லாருமே ரிலீஜன் சொன்னாலுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருக்காங்க. கடவுள்லாம் அவங்களுக்கு யாருன்னு தேவையில்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு அஃபிஷியலாக இது பண்ணுறாங்க. இப்போ அது கூட முடியாது, எல்லாம் எந்த ரிலீஜன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆஃபீஸில், அசோசியேஷனில் கூட அப்படி தான் சொல்கிறோம். ரத யாத்திரையோட நோட்டீஸ் கொடுக்கலான்னா இதெல்லாம் இங்கே அலோடு கிடையாதுங்க, நீங்கள் ரிலீஜனை கொண்டு வரீங்கன்றாங்க. நோட்டீஸ் போர்டில் போகிறதுக்கு காசு தானே. எல்லாமே காஞ்சி பட்டு எல்லாமே நோட்டீஸ் போர்டில் வருது. என்னென்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அதெல்லாம் நோட்டீஸ் போர்டில் வருது. இந்த மாதிரி ரத யாத்திரை பண்ணுறது, பகவத்கீதை அதை பண்ணுங்கன்னா அது நாங்கள் அலோவ் பண்ண முடியாதுன்றோம். ஏன்னா அது வந்து ரிலீஜன்றோம். இந்த மாதிரி இப்போ காட்லெஸ் சொசைட்டியாக மாறிடுச்சு. ஓகே, அதுதான் இது பண்ணி இந்த சொசைட்டியோட நேச்சர். ஸோ அதனால் இப்போ ஒருத்தர் உண்மையிலேயே கடவுளை நேசிக்கிறார் கிறிஸ்டியனாக இருந்தாலுமே அவர் எப்படி கடவுளை அன்பு செலுத்தலாம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லித்தரோம். இப்படி தான் அவர் ப்ரீச் பண்ணுறார் பிரபுபாதர், அந்த கிறிஸ்டியன் ப்ரீஸ்ட்டு. ஓகே, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கூட்டார் ஜனார்தன் பிரபு. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சு, நோட்ரே டேம். ஓகே, பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக வச்சு வழிபடுறான் கிறிஸ்டியன்ஸ். அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், நாராயணனை எப்படி பக்தியோட வழிபடுவான் அது மாதிரி இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஆனால் இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் அதுக்கப்புறம் பிரபுபாதர் லெட்டர் எழுதுறாரு. இந்த கிறிஸ்டியன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் சிலுவையில் அறைந்த அந்த இதை உருவத்தை வச்சுருக்காங்க இல்லையா? இது யார் அரைஞ்சா சிலுவையில்? சாரி, ஜீசஸ். பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா, ஜீசஸை சிலுவையில் அரைஞ்சதை வச்சுருக்காங்க இல்லையா, உருவத்தை வச்சுருக்காங்க. அந்த ஜீசஸை யார் சிலுவையில் அரைஞ்சா? ஜூஸ் தான் அரைஞ்சாங்க இல்லையா? ஜூஸா இவங்களா? ஜூஸ் தான். கிறிஸ்டியன்ஸ் வந்து அதுக்கப்புறம் பிலீவ் பண்ணாங்க இல்லையா? கிறிஸ்டியன்ஸ் வந்து இது பண்ணாங்க. இவர் ஜூஸை வந்து கொல்லுவார் இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி டென்ஷனான ஒரு மூமெண்ட்டை, டென்ஷனான ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க சர்ச்சில் எல்லாத்தையும். கரெக்டாக ஜீசஸ் வந்து சிலுவையில் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதை வச்சுக்கிட்டே அவங்க புக்கு வெளியிட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பிட்டாங்க. நம்ம நல்ல கருத்து வச்சுருக்கோம், நம்ம ஏன் பரப்ப முடியாதுன்னு சொல்லி பிரபுபாதர் கேட்குறாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு மேட்டர், டென்ஷனான ஒரு மேட்டர் இல்லையா? இதை வச்சாங்கன்னா எங்கேயும் ஜூஸ் இருக்காங்களா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, அது கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, முஸ்லீம்ஸ். இவ்வளோ டென்ஷனான ஒரு மேட்டர் வச்சு அவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படி கிறிஸ்டியானிட்டியே பரப்பிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, அது கிருஷ்ண கான்சியஸ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு, இது நம்ம நிறைய பரப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இன்னொரு சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறார் ஜனார்தன் பிரபு. அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீலிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. ஹீலிங்னா எப்படி ஒருத்தரை வந்து சமாதானம் பண்ணுறது, மனசு வந்து அடங்கலை இல்லை உடலில் நோய் இருக்குன்னா அதை ஹீல் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அது மனசு தான் ஆக்சுவலாக ஹீல் பண்ணுறதுன்றது. அதெல்லாம் வந்து பிரபுபாதர் என்ன சொல்கிறாருன்னா,
இதெல்லாம் என்ன, இது இந்த ஹீலிங், இது உடலை ஹீல் பண்ணுறது, மனசை ஹீல் பண்ணுறதுலாம் என்னது, இதெல்லாம் டெம்பரவரி தான். ஆனால் ஹீலிங் த சோல், ஆன்மாவை எப்படி ஹீல் பண்ணலாம், எப்படி அவரை வந்து உண்மையான நிலைக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்து பெர்மனன்ட். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து அந்த சோலை தான், ஆன்மாவை தான் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. அந்த எல்லாம் பெரிய பிஹெச்டியே படிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஆன்மானா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அவ்வளோதான், அவனுக்கு தெரியாது. ஓகே, அப்போ ஒருத்தர் கை விட்டு கேட்குறாரு, கேள்வி கேட்குறாரு, நான் வந்து பைபிள் வச்சுருக்கேன்டார். எஸ்ன்றார். இந்த பைபிளில் வந்து ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் மேன்கைண்ட் தான் எழுதினாங்க, நீங்கள் நம்புறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. யார் எழுதினான்னு எனக்கு தெரியாது, ஆனால் யார் எழுதினாங்களோ அவங்க வந்து தன்னை உணர்ந்ததுனால தான் எழுதினாங்கன்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பைபிள் படிக்கலான்றார். அப்போ அவர் கேட்குறாரு, கிரைஸ்டோட பாடியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றார். அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், கிரைஸ்டோட பாடி வந்து சாதாரணமாக உடல் கிடையாது, அது வந்து ஆன்மீக உடல். கிருஷ்ணர் வந்து பகவத்கீதை சொல்கிறார், சம்பவாமி ஆத்மாயா. நான் வந்து இது என்ன சொல்லுவோம், சம்பவாமி ஆத்மாயா யாருக்கு தெரியும்? சம்பவாமி ஆத்மாயா உனக்கு தெரியுமா? நீ ஆசினி ஜென்ம கர்ம சமய திவ்யம் முன்னால் வரும், அதுக்கு முன்னால் வரும். அதுதான் வரும். கரெக்டு. நான் எப்படி என்ன சொல்லுவோம், சம்பவாமி ஆத்மாயா முடியும். ஓகே, அஜோபிஷன் அபியாத்மா பூதானாம் ஈஸ்வர விஷன் பிரகிருதிஷாம் அதிஸ்தாய சம்பவாமி ஆத்மாயா. இது அருமையான ஸ்லோகம். அந்த மாதிரி பக்தருடைய உடம்பும் அதே மாதிரி தான். ஓகே, அவங்களும் ஆன்மீக உடல் தான். கிருஷ்ணர் எப்படி நினச்சாதான் வர்றாரு, அதே மாதிரி தான். ஓகே, இது சட்டில் பாயிண்ட்டு. காடு வந்தாலும் சரி, காடுடைய சன் வந்தாலும் சரி, இல்லை காடுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் வந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நம்மள மாதிரி உடல் கிடையாது. ஓகே, அவங்களுக்கு வந்து ஆன்மீக உடல். கிருஷ்ணா மீன்ஸ் கிரைஸ்ட். கிருஷ்ணா தான் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்டன் சொல்கிறீங்க, அது கிருஷ்ணான்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இந்த கிரைஸ்ட்டுங்கிறது ஒரு கிரீக் வேர்டு. இந்த கிரைஸ்ட்டுங்கிறது அட்ராக்ஷன் சொல்லி அர்த்தம். ஆனால் இந்த கிரைஸ்ட்டுங்கிறது வந்து கிருஷ்ணா தான் குறிக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இன்னொரு இடத்துல சொல்லுவார். ஓகே, அதனால் இந்த கிரைஸ்ட்டு, கிருஷ்ணா இதெல்லாம் ஒரே நேமை தான் குறிக்குது. ஜீசஸ் எப்பயுமே தன்னை கடவுள்னு சொல்லலை. அவர் வந்து தன்னை சன் ஆஃப் காட், கடவுளுடைய பையன் தான் சொல்கிறார். அதனால் கிரைஸ்ட் தான் கடவுள், கிருஷ்ணா தான் கடவுள், ஜீசஸ் வந்து அவருடைய சன் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ். ஓகே, ஆனால் அவங்களுடைய உடலுமே ஆன்மீக உடல் தான், ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் தான்ன்றார். நம்மளாம் நமக்கு உடல் வந்து பௌதிகமாக இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாது. நம்ம இறந்தோன்னா மண்ணோட மண்ணாயிடும் இல்லையா, அந்த மாதிரி கிடையாது அவங்க உடல். ஸோ அப்புறம் இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மான்ட்ரியலில் வந்து இருக்கும்போது, மான்ட்ரியல் டைம் இருக்கும்போது நிறைய இடத்துல போய் இது பண்ணுறாரு. ஓகே, அப்போ வந்து இருக்கிற போப்பு வந்து இந்த மாதிரி அபார்ஷனை வந்து எதிர்த்தார். அப்போ நிறைய பேர் அபார்ஷன், குழந்தைய வந்து கருவிலே கொள்றதை வந்து நிறைய பேர் பண்ணாங்க. அதை வந்து அந்த போப்பு வந்து எதிர்த்தார். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த மாதிரி நானும் இந்த லைன்லாம் இருக்கேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் கடிதம் எழுதுறாரு அவருக்கு. ஓகே, இந்த கலியுகத்தில் வந்து இப்படி தான் இருக்கும், நிறைய இந்த மாதிரி பண்ணுவாங்க, அபார்ஷன்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் உலகம் இருக்கும்னு சொல்லி பிரபுபாதர் லெட்டரில் எழுதி நான் மீட் பண்ணுறேன்னு சொல்கிறார். ஓகே, அப்போ பிறகு ஜனார்தன் பிரபு வந்து ஒரு நிறைய ரிலீஜன் சேர்ந்தவங்கலாம் கூப்பிட்டு வர்றாரு. ஒரு ஃப்ரெண்டோடைய வீட்டில் கெட்டு வந்த மாதிரி எல்லா ரிலீஜன்லேருந்து வந்திருக்கான், முஸ்லீமு, கிறிஸ்டின், ஜூஸ், இந்த மாதிரி. ஓகே, இது எல்லாத்தையும் பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, கன்வின்ஸ் பண்ணி பேசுகிறோம். இந்த மாதிரிலாம் நிறைய கான்வர்சேஷனு, நிறைய லெக்சர், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓகே, மீட்டிங் பண்ணுறதெல்லாம் நடந்திருக்கு. அப்துல் ரபி அவர் வீட்டிலாம் நடந்திருக்குது. ஓகே, அங்கே நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வராங்க, டாக்டர் அபாட், டாக்டர் மேக்மில், இவங்களாம் வராங்க. அதுக்கப்புறம் 2 கிளர்கிமேனாக ப்ரீஸ்ட், அவங்க ஒய்ஃபெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஓகே,
ஃபாதர் லன் லைஃப், அவருக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது, ஃபாதரை விட. ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பிரபுபாதர் அங்கேயும் கிறிஸ்டனை பற்றி பேசுகிறார். முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸு, ஜூஸ் எல்லாம் இருக்காங்க. ஃபுல்லாக பிரபுபாதர் மட்டும் தான் இந்தியன், மற்ற எல்லாம் எந்தெந்த நாட்டுக்காரங்களோ. ஓகே, வேறு வேறு ரிலீஜன் வேறு. இதில் வந்து பிரபுபாதர் கிருஷ்ணனை பற்றி பேசுகிறார். ஓகே, சஃபி ரிலீஜன், இந்த மாதிரி சஃபி ரிலீஜன். அவங்க என்னென்னமோ சாப்பிட்டாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சோடனே. ஆனால் பிரபுபாதர் என்ன சாப்பிடுவாங்க, ஒரே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாரு. என்ன பண்ணுறது, இவரும் ஜனார்தன் பிரபு தான் எதுவுமே சாப்பிடல. எனவே ஃப்ரூட்ஸ் மட்டும் வேறு வழியில் ஆஃபர் பண்ணல, இருந்தாலும் அப்படி எடுத்துக்கிறாங்க, ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகே, அவங்க ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் நான்வெஜ் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி பிரபுபாதர் லெட்டர் எழுதுறாரு. ஸோ அப்புறம் வந்து ஒரு ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, கொஞ்சம் குரூப் ஆஃப் டிவோட்டிஸும் போய் இது பண்ணுறாங்க, அட்டன் பண்ணுறாங்க. பிரபுபாதர் அங்கே லெக்சர் பண்ணுறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் பிரபுபாதர் லெக்சர் பண்ணுறாரு. லெக்சர் முடிஞ்சோடனே அங்கே உள்ள கத்தோலிக் ப்ரீஸ்ட் இருப்பாங்கல்ல, கத்தோலிக்கில் ஒரு ப்ரீஸ்ட் இருப்பாங்க சர்ச்சில். அவர் கேட்குறாரு, நீங்கள் எப்படி ரொம்ப உறுதியாக இருக்கீங்க கடவுளை பற்றி சொல்கிறதில்ல, எப்படி போல்டாக பேசுகிறீங்க, என்ன உறுதி உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் பேச முடியாதுன்னு பிரபுபாதர் சொல்கிறார். என்ன டிஃபிகல்ட்டி இருக்குது, எனக்கு உணர்வு இருக்குது, கடவுள் இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போ வந்து என்னுடைய உணர்வு வந்து நான் புதுப்பிச்சுக்கணும். இப்போ இருக்கவங்களாம் மறந்துட்டாங்க, அந்த உணர்வை புதுப்பிக்கணும். ஓகே, ஸோ இதில் என்ன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ்லாம் வந்து டிசேபிலிட்டிஸ் வர சப்மிஸாக இருக்காங்கல்ல, பிரபுபாதர் சேவ் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஷின்ஸ் கிடையாது. இங்கே எல்லாம் எலைட்டு, ரொம்ப படித்தவங்க, வேறு மதத்துக்காரங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கொஷின்ஸ். ஓகே, இது ரொம்ப அலர்ட்டாக இருக்கார் பிரபுபாதர். எந்த வயசில் இது எடுத்துக்கிட்டு எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும் மென்டலில். அப்போ ஒருத்தர் மாடரேட்டர் மாதிரி உட்காந்துருப்பார். அவர் சொல்கிறார், அப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் பெர்ஃபெக்ட்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நீங்கள் தான் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. பிரபுபாதர் சொல்கிறார், நான் இம்பர்ஃபெக்ட்டு, பரவாயில்ல, ஆனால் எனக்கு பெர்ஃபெக்ஷனாக என்னன்னு தெரியுன்றார். ஆனால் மாடரேட்டர் சொல்கிறார், இல்லை அது எனக்கு தெரியாதுன்றார். பிரபுபாதர் டிசேபிள்லாம் சிரிக்கிறான். ஓகே, பிரபுபாதர் திரும்பி சொன்னார், யாரும் சிரிக்காதீங்க பேசிகிட்டு இருக்கும்போதுன்றார். ஓகே, இப்போ பெரிய கூட்டம் இருக்குது, டிசேபிள் நீங்கள் வந்துங்க பிரபுபாதர் பேசிகிட்டு இருக்கிறார். அவங்க எல்லாம் ஆப்போசிட். ஓகே, எனக்கு தெரியலன்னு சொன்னால் பிரபுபாதர் சொல்கிறார், அதனால தான் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் லண்டனுக்கு போகணும் இல்லையா, அது டிக்கெட் வாங்கிட்டீங்க லண்டனுக்கு போகிறதுக்கு, ஏரோப்ளைனுக்கு போயிட்டீங்க. ஆனால் லண்டனுக்கு இன்னும் நீங்கள் போகல, ஏரோப்ளைனுக்குலாம் ஏறிட்டீங்க. ஆனால் ஏரோப்ளைன் ஏறிட்டீங்களா, லண்டன் போகிறது உறுதியாக இல்லையா? உறுதி தானே. ஓகே, அந்த மாதிரி தான். எஸ் ஐ எம் ஷூர் இட் வில் கோ, எனக்கு புரிஞ்சிச்சு, இப்போ அது டவுட்டே இல்லை அப்படின்ட்டார். அப்போ பிரபுபாதர் சொல்கிறார், ஓகே, டெஸ்டினேஷன் லண்டன்னா நிச்சயமாக லண்டன் போயிடுவேன், ஏன்னா எனக்கு வந்து டிக்கெட் கிடச்சிருச்சு, அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. டிக்கெட் கிடச்சிருச்சு, ஏரோப்ளைனுக்குள்ளே போயிட்டேன், எனக்கு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? லண்டனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேஜில் இருக்கும். ஓகே, இப்போ வந்து கிருஷ்ண கான்சியஸ் பயிற்சி பண்ணுறோம், கோலோகந்தான் போயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த மகிழ்ச்சி புரியுதா? லண்டன் கம்பேர் பண்ணுறேன், லண்டனை வந்து கோலோகந்தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ பிரபுபாதர் கேட்குறாரு, அப்போ மாடரேட்டர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் முழுவதுமாக ஹாப்பியாக இருக்கீங்களான்றார். இந்த மாதிரி லண்டன் போகிறது உடனே பிரபுபாதர் சொல்கிறார், எஸ் எனக்கு தெரியும், ஏன்னா லண்டன் போகிறேன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் ஹாப்பியாக இருக்கேன், ஏன்னா அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றார் பிரபுபாதர். ஆனால் மாடரேட்டர் சொல்கிறார், ஆனால் நீங்கள் இன்னும் லண்டனுக்கு போகல அப்படின்றாரு. எப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்க, எல்லாருனாலையும் லண்டனுக்கு நீங்கள் போகல அப்படின்றாரு. அது தட்ஸ் ஆல் ரைட்ன்றார் பிரபுபாதர். ஓகே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்ககிட்ட, பர்ச்சேஸ் டிக்கெட்டை வாங்கின உடனே நீங்கள் லண்டனுக்கு போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும், அதுதான் உங்களுக்கு ஹாப்பினஸ். அதே மாதிரி தான் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறோம், ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம், நம்மளும் கோலோகந்தானம் போகலாம், அந்த ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். உறுதியாக நீங்கள் எப்படி சொல்கிறீங்களா? அப்போ வேறு எதுவும் கொஷின் இல்லை அப்படின்ட்டார். உங்களுக்கு வேறு எதுவும் கொஷின் இல்லையான்னு கேட்குறாரு. அப்படி கேட்குறாரு, லண்டனுக்கு இப்போ டிக்கெட் வாங்கிட்டீங்க, யார் உங்களுக்கு வேறு எதுவும் கொஷின் இல்லையா? பிரபுபாதர் சொல்கிறார், வேறு என்ன கொஷின் இருக்கணும், லண்டனுக்கு போகணும் தெரிஞ்சு போச்சு, வேறு என்ன கொஷின்? நோ கொஷின்றார். அப்போ நீங்கள் வேறு ரிலீஜனை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ எதுக்காக கான்ஃபரன்ஸ் போடுறோன்னா, பிரபுபாதர் இப்போ சொல்ல, எதுக்காக கான்ஃபரன்ஸ் போடுறோன்னா, லண்டன் தான் டெஸ்டினேஷன் சொல்லி பேசுறத கான்ஃபரன்ஸ் போட்டுக்கோன்றார் பிரபுபாதர். ஓகே, மாடரேட்டர் சொல்கிறார், அப்போ உங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியுமா, லண்டன் தான் டெஸ்டினேஷன் தெரியுமான்றார். எஸ் அப்படின்றார். ஓகே, the idea that you have behind your mind is to tell the people where the destination is.
ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இதை வந்து ப்ரீ கன்செப்ட் பண்ணிட்டீங்க. லண்டன் தான் டெஸ்டினேஷன் இல்லாட்டி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றார். ஆமான்றார். அப்போ எங்களோட சேர்ந்து நீங்கள் டெஸ்டினேஷன் தேட வரலையான்றார். லண்டன் தான் உண்மையிலே டெஸ்டினேஷன் தான் தேட வரலையா? நீங்கள் லண்டன் வந்து கோலவந்தான் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து தானே கோலவந்தான்னு சொல்லணும். நீங்களே எப்படி கோலவந்தான்னு சொல்கிறீங்க? எப்படி நீங்கள் லண்டன் சொல்கிறீங்க? அதை நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்றார். புரியுதா? எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தேடணும்னு சொல்லல, நான் ஏற்கனவே தேடிட்டேன்ட்டார். ஏற்கனவே தேடி கண்டுபிடிச்சேன், நான் சொல்ல தான் செய்கிறேன். ஓ, இப்போ எனக்கு புரிஞ்சிருந்தார். ஓகே, இது அப்போ இது கான்ஃபிடன்ஸே கிடையாது மாடரேட்டர். ஓகே ஓகே, நான் வந்து எனக்கு ஒரு நல்ல நியூஸ் இருக்குன்னா அவங்ககிட்ட நான் சொல்கிறேன். அது கான்ஃபிடன்ஸ் இல்லையான்றார். இந்த மாதிரி லண்டனில் போகலாம் ஹாப்பியாக இருக்கலாம்னு நான் சொல்கிறேன். அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தானேன்றார் பிரபுபாத். ஓகே, எல்லா டிஸ்டர்பன்ஸ் சிரிச்சிட்டாங்க. இந்த பிறகு ஒன்று சொல்ல பிரபுபாத் எல்லாம் சிரிக்கிறாங்க விழுந்து. ஓகே, ஸோ அப்போ பேனல் ஒரு பேனல் இருக்க இன்னொருத்தர் சொல்கிறார், உங்களை பொறுத்தவரை லண்டன் இருக்கலாம், எங்களை பொறுத்தவரை பாரிஸ் ஹவா எது வேணாலும் இருக்கலாம் அப்படின்றார். ஓகே, அப்போ நீங்கள் உண்மையிலே எது ஹாப்பினஸ்ங்கிறதே புரிஞ்சுக்கணும். உண்மையிலே லண்டன் தான் ஹாப்பினஸா, பாரிஸா, ஹவாயான்னு தெரிஞ்சுக்கணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கொஸ்டின் தான். ஓகே, அவங்க எவ்வளோ தூரம் பிரபுபாதம் மடக்க பார்த்தாலுமே பிரபுபாதம் கடைசி வரைக்கும், அதனால தான் பிரபுபாதம் எங்கே போனாலும் பேசுவார். நியாய லாஜிக்னு சொல்லுவாங்க சாஸ்திரத்தில். அந்த லாஜிக்கில் பிரபுபாதம் அடிக்கவே முடியாது. கிருஷ்ணாவோட மெர்சி, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் வந்தாலுமே நோபல் சயின்டிஸ்ட் வந்தவங்கள்டே பிரபுபாதம் பேசுவார். அவங்களாம் டிஃபீட் ஆகிட்டு போயிருக்காங்க. நிறைய லெக்சர் நம்ம கேட்போம், காம்படிஷன்லேயே கேட்டுருக்கோம் இல்லையா? கடைசியிலே 1 hour 2 hours போகும். கடைசி வரையும் பிரபுபாதை கன்வின்ஸ் பண்ண முடியாது. பிரபுபாதை தான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். கடைசியில் பிரபுபாதை என்ன சொல்லுவார்? பிரசாதம் தீஜியே, பிரசாதம் சாப்பிடுங்க, வேணாம் சொன்னாலும் போடும். இப்போ ராம் ஜெத்மாலினி, ராம் ஜெத்மாலினி பெரிய பொலிட்டிஷியன். அவர் வந்தப்பயே அவர் அவசரமாக போக பார்க்குறாரு. பிரபா இல்லை நீங்கள் சாப்பிட்டு தான் போகணுன்றார். அவருக்கு அடுத்த ப்ரோக்ராம் இருக்குது. 1 hour ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு கடைசியில் பிரபுபாதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறார். தேங்க்யூ பிரபுபாத், நான் எல்லாம் சாப்பிட்டுருக்க மாட்டேன், காலையில் சாப்பிடவே இல்லை, பசிக்குது அவருக்கு 11 மணி. ஆனால் அடுத்த கான்ஃபரன்ஸ் அது இது நிறையா இருக்குது, கட்சி மீட்டிங் அது இதுன்னு. அவர் தேங்க்யூ சொல்லிட்டு போகிறார். அப்போ தான் அவர் சாப்பிடும்போது ரிலாக்ஸாக பேசுகிறார். ஓகே, அதனால் பிரபுபாதர் வந்து அவ்வளோ கன்வின்ஸ். ஒரு கல்கட்டாவில் கூட நக்சலைட்ஸ் வந்து இது பண்ணுவாங்க, மிரட்டுவாங்கல்ல. பிரபுபாதர் இதில் இப்படி இது பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. பந்தலில் வந்து பந்தல் ப்ரோக்ராமில் பிரச்சனை பண்ணுவாங்க. அப்புறம் அது நக்சலைட்டை கூப்பிட்டு நான் பேசணுவார். டிசேபிள்ஸாக வேணாம் நீங்கள் கூப்பிடுங்க நான் பேசுகிறேன். இல்லை நக்சலைட்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. டிஸ்டர்பன்ஸாக போக சொல்லிடுவார். பிரபா கன்வின்ஸ் பண்ணுவார் நக்சலைட்ஸை. அதுக்கப்புறம் டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. ஏன்னா பிரபாவுக்கு தெரியும் யார் யார் என்னென்ன ஸ்டேஜில் இருக்காங்க. கரெக்டாக அவர் பேசி சேம் கட்சி தான். கரெக்ட் சேம் கட்சி தான். ஸோ அதனால் இப்போ மாடரேட்டர் சொல்ல கடைசியில் நீங்கள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்கன்றார். பிரபா சொல்கிறார், ஏன்னா நீங்கள் லண்டன் தான் சொல்கிறீங்க, நாங்களாம் வேறு பிளேஸ் சொல்கிறோன்றார். இது ஓகே, இது போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நிறைய பிளான் இருக்குது. பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க, யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவதாக. நீங்கள் லண்டன் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா பாரிஸ் நினச்சிங்கன்னா பாரிஸ் போவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகே, கிருஷ்ணா வேணாம் நினச்சிங்கன்னா வேறு டெமிகாட் உலகத்துக்கு போவீங்கன்றார். அப்போ இன்னொருத்தர் சொல்கிறார், அப்போ இந்த கான்ஃபிடன்ஸே யூஸ்லெஸ்ன்றீங்களான்றார். நோ அப்படி சொல்லலை பிரபா சொல்ல, அப்படி சொல்லலை. உங்களுக்கு உண்மையிலேயே உயர்ந்த நோக்கம் புரியலைன்னா கான்ஃபிடன்ஸ் யூஸ்லெஸ். ஓகே, அந்த உயர்ந்த நோக்கம் கடவுளை நேசிக்கிறதுங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா அப்போ வீக்கெண்ட் தான். உயர்ந்த நோக்கமே உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, கான்ஃபிடன்ஸே வேஸ்ட்டு. ஓகே, ஸோ அதனால் சொல்கிறார், இதனால தான் கான்ஃபிடன்ஸ் தேவைப்படுது. நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறேன், லண்டனில் தான் ரியல் ஹாப்பினஸ் இருக்குன்னு சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ண விரும்புகிறேன். அதுதான் கான்ஃபிடன்ஸ். அப்போ மாடரேட்டர் சொல்லார், எனக்கு உங்களோட நான் நிறைய தெரியும் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் நினைக்கலாம், ஆனால் உங்களை நான் கன்வின்ஸ் பண்ண வேண்டியது என் கடமை. நீங்கள் நினைக்கிற தப்புன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறது என் கடமை. உடனே மாடரேட்டர் சொல்ல, இல்லை நான் வந்து உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு அப்படின்றார். தட்ஸ் ஆல் ரைட் அப்படின்றார் பிரபா. கட் பண்ணிடுவார் டக்குன்னு. தட்ஸ் ஆல் ரைட், தேர்ஃபோர் கான்ஃபிடன்ஸ் இஸ் ரிக்வயர்ட் அப்படின்றது. அவங்க பாயிண்ட் என்ன, கான்ஃபிடன்ஸ் வேஸ்ட் இருந்தாங்க இல்லையா, கான்ஃபிடன்ஸ் வேணும்னு சொல்லி பிரபா ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே,
கடைசியில் என்ன பண்ணுறாரு, எல்லாரும் சொன்னோடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. எல்லாம் சிரிச்சோடனே அதனுடைய அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த டென்ஷனாக இருந்ததில்ல, அதெல்லாம் போயிடுச்சு. அந்த இதில் போனோடனே அவருக்கு அந்த டென்ஷனாக அவங்கெல்லாம் கேள்வி கேட்டாங்கல்ல, அந்த சுவை போனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, டைமிங்ஸ் ரன்னிங் அவுட் சுவாமிஜி அப்படின்ட்டாங்க. பிரபாத் ஓகே டைம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா கான்ஃபிடன்ஸ் வேணும்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிச்சான்னு சொல்லி பிரபாத் கேட்குறாரு. உடனே மாடல் சொல்ல எஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னையை கன்வின்ஸ் பண்ணணும், நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணணும், அதனால கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்ட்டாரு. ஓகே, எஸ் கான்ஃபிடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி போகிறாரு. ஓகே, ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அப்போ தனியாக வந்து ஒரு மினிஸ்டர் அங்கே இருந்து ஒருத்தர் கேள்வி கேட்க வந்து பிரபாத் தனியாக பேசுகிறார். பிரபாத்கிட்ட, நீங்கள் லண்டனுக்கு தான் போகணுன்னு சொல்லி சொல்கிறீங்க, நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு நினைக்கிறேன், நான் இந்தியாவுக்கு போகிறது தான் கரெக்டுன்னு சொல்லி எனக்கு தெரியுது, எப்படி அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் இந்தியாவுக்கு போகிறதுக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா லண்டனுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கணும். இந்தியாவுக்கு மாத்திரம் போகிறது நல்லது கிடையாது, லண்டனுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கின்றார். உடனே மினிஸ்டர் சொல்ல எஸ் அப்படின்றார். ஓகே, ஆனால் நீங்களும் இந்தியாவுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கணும், லண்டனோட இந்தியாவுக்கு போகிறது நல்லதுன்னு நினைக்கின்றார். ஓகே, ஸோ இந்த மாதிரி எஸ் எப்போ நீங்கள் என்மீன் கன்வின்ஸ் பண்ணீங்களோ அப்போ நான் நினைப்பேன்றார் பிரபாத். இப்படியே தான் போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. ஓகே, கடைசியில் என்ன பண்ணிடுறாரு அவர், நான் உங்களுக்கு கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு மினிஸ்டர் சொல்லிடுறாரு. ஸோ அதனால் இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலீஜியன்லேருந்து வரவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா குதர்க்கமாக தான் கேள்வி கேட்பாங்க. யாருமே வந்து அந்த ஹம்பிளா அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 1968 பிரபாத் வந்து அவருடைய ரூமில் நிறைய பக்தரோடு இருக்கிறார். ஸோ அன்னபூர்ணா, அவங்க பேர் அன்னபூர்ணா, அந்த மாதாஜி பேர், ரொம்ப சின்ன வயசு. ஓகே, ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. பிரிட்டிஷ் கேர்ள், ஏதாவது நியூஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இங்கிலாண்டில் இருக்காரு, கொஞ்சம் பெரிய ஆள். அவர் சொல்லியிருக்காரு, யாராவது டிவோட்டிலாம் வந்தாங்கன்னா நான் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார். பிரபாத் கேட்குறாரு. இந்த மாதாஜி தான் ஒரு டைம் என்ன பண்ணாங்க, எல்லாம் ரூமில் இருக்கும்போது எல்லாம் 14 மாலைகள் சேன் பண்ணீங்கன்னு கேட்டவொன்னே என்ன பண்ணாங்க, இவங்க அழுதுகிட்டே சொன்னாங்க, நான் சில நாள் அதிகமாக சேன் பண்ணுவேன் நான். ஓகே, அதுதான் மாதாஜி, அன்னபூர்ணா மாதாஜி. ஸோ அவங்க அப்பா உங்களை என்கரேஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க, பட் ஆனால் இப்போ திடீர்னு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களாம் வந்து அவங்களுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதாஜி. ஓகேண்ணா, பிரபாத் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். ஸோ கிருஷ்ணாவோட கையில் இருக்குன்னு சொல்லி பிரபாத் முடிச்சுவார். ஓகே, அப்போ சொல்வார், நம்ம வந்து நம்ம பிரசங்கத்தை ப்ரீச்சிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ அவங்களுக்கு முன்னால் கையை எடுத்து கும்பிட்டு தயவுசெய்து நீங்கள் கிருஷ்ணா கான்செப்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லணும் அப்படின்றார். அப்போ பிரத்யும்னா பிரபு சொல்கிறார், நான் விவேகானந்த புக்கு படித்தேன், அதில் வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லுவார். பிரபா சொல்கிறார், விவேகானந்த புக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறார். ஏன்னா அந்த விவேகானந்த புக்கு வந்து மாயவேதம் இல்லையா, அதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறார். நான் வந்து அந்த ஃபிலாசபி படிக்கல பிரபா, நான் வந்து அவர் என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணாருன்னு சொல்லி பார்க்குறேன் அமெரிக்காவில் வந்து அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கும்போது யூரோப் போகணுன்னு ஆசைப்பட்டார். அப்போ பெரிய பெரிய பணக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய டூருக்கு வந்து ஃபுல்லாக காசு கொடுத்தாங்க. அவர் ஒரு வாரம் யூரோப்பில் போய் ஃபுல்லாக பீஸ் பண்ணிட்டு வந்தாருன்றார். அந்த மாதிரி நம்மளும் ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஹாலாண்டு அந்த மாதிரி போயிட்டு திருப்பி வரலான்றார், ஒரு டூர் அடிச்சிடலான்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. பிரதீப் நான் சொல்கிறாரு, பக்தி வினோத் தாக்கூர் இருந்தார்ல, அப்போ வந்து ஒரு சொசைட்டி கிரியேட் பண்ணாங்க, ராயல் ஏசியாட்டிக் சொசைட்டி லண்டனில். அந்த சொசைட்டி எங்கேன்னு கண்டுபிடிக்கின்றாரு பிரதீப் நபர். அங்கே ஒரு விடோ மாதாஜி இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம கேட்டு பார்க்கலான்றாரு. இது நடக்கக்கூடிய காரியமா? இந்த அன்னபூர்ணா மாதாஜி, இந்த பிரதீப் நபரோட ஐடியா, அதெல்லாம் வந்து இதை வச்சு நம்ம லண்டனில் இருக்க முடியும். பிரபாவுக்கு ஆசை இருக்குது லண்டனில் ப்ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. பிரபாவுடைய குரு மகாராஜ் வந்து லண்டனுக்கு வந்து நிறைய பிரம்மச்சாரியை அனுப்பிச்சு இது பண்ண ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. பிரபாத் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா எப்படி கிரகஸ்தம் அனுப்பலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறார். ஓகே, ஆனால் இப்போ இருக்கிறவங்கள வச்சு நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறார். ஸோ அதனால் அவர் யோசிக்கிறார், என்ன பண்ணலாம், லண்டனுக்கு எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறார். அப்போ அவர் வந்து முகுந்த பிரபுக்கும் ஷியாம சுந்தரமுக்கும் லெட்டர் எழுதார். ஓகே, லண்டனுக்கு இவங்களை அனுப்பலாம்னு சொல்லி பண்ணி யோசிக்கிறார். அவர் வர சொல்கிறார். அப்போ சிவானந்த பிரபு சொல்கிறார், நான் லண்டனுக்கு போகிறேன்டார். 16 வயசு 18 வயசு தான் அது. பிரபா சொல்கிறார், இல்லை வேணான்றார், நீ வந்து மாண்ட்ரியல்லே இருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றார். ஓகே, ஏன்னா உங்களுக்கு 20 வயசு தான் ஆகுது, இப்போ வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பீங்க,
உங்களுக்கு சின்சியராக இருக்கீங்க, பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உங்களுக்கு, அதனால் நீங்கள் இங்கேருந்து ஹெல்ப் பண்ணுங்கன்றார். அப்போ அவர் சொல்கிறார், எங்கள் அம்மா எனக்கு காசு கொடுத்துருவாங்க ட்ரிப்புக்குன்றார். எங்கள் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி காலேஜ் தந்தோன்னே போனால் காலேஜில் போய் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். பட் லண்டன் போகிறதுக்குலாம் எனக்கு டிக்கெட் கொடுத்துருவாங்கன்றார். அவர் என்ன பண்ணுற, லீவில் ஒர்க் பண்ணி தான் வந்திருக்காரு, ஃபுல்லாக டெடிகேட் பண்ண இல்லை, லீவில் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு சிவானந்த பிரபு. பிரபா சொல்கிறார், ஓகே சரி போகலாம், சின்சியராக இருக்க, பரவாயில்ல போ. நான் வந்து கல்கட்டா பாய். பிரபா சொல்கிறார், கல்கட்டா பாய், கல்கட்டா பையன். நான் நியூயார்க் வந்தோடனே யாருமே நீ சீட் பண்ண முடியல, அதே மாதிரி ஒன்றும் யாரும் சீட் பண்ணக்கூடாதுன்றார். ஓகே, பிரபாத் என்ன பண்ணுறாங்க, நான் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, அவருடைய சிஷியர்கள் வந்து இந்த மாதிரி லண்டனில் போய் பெருசாக பண்ண முடியும் நம்பிக்கை இருக்குது. ஓகே, அதனால் அவர் சிஷியரில் வந்து நியமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கேள்வி தான் கேட்கலாம். ஏன் பகவத்கீதை போகலாம்.